வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, எக் பெப்பர் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்லைங்க கொஞ்சமா மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கை சேர்த்துக்கோங்க. பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கேங்க. அது ஒரு 2 எடுத்து சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. மிளகு பார்த்தீங்கன்னா, மிளகு விதை வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேங்க ஸ்மால் சைஸில். அதையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த முட்டையை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 முட்டை போட்டுக்கிறேங்க. பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டுங்க. இது கூட மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சிம் அடுப்பு எந்த அளவுக்குள்ள இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லோவில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி கரிஞ்சிருங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த முட்டை இருக்கு இல்லைங்க, அதை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முட்டையை இந்த மாதிரி ஆட் பண்ணி பொறுமையாக இந்த மாதிரி நல்லா குக் பண்ணுங்க. குக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அந்த முட்டையை நம்ம திருப்பி விட போகிறோங்க. பார்த்து பொறுமையாக திருப்பி விடுங்க. இல்லைன்னா அந்த மஞ்சக்கரு வந்து நம்ம ஒயிட் கலரில் வெள்ளைக்கரில் இருந்து வெளியே வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஃபுல்லாக திருப்பி விட்டு இந்த முட்டையை வந்து நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதே பேனில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த மல்லி இலை, இஞ்சி, பூண்டு இந்த விழுதையெல்லாம் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. தீ வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இதை உடனே ஒரு மாதிரி கரிஞ்சிருங்க. அதுக்காக தான் சொல்கிறேங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்திங்கன்னா போதுங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி ட்ரை ஆயிருங்க. ட்ரை ஆன உடனே உங்களுக்கு எக் பெப்பர் மசாலா தயாராகிருங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.